friends, welcome to Mathlow channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 1 relation and functions உள்ள example sums first நம்ம பார்ப்போம். example 1.1 என்ன கொடுத்திருக்காங்க? A வந்து Aங்கற ஒரு செட்ல வந்து 1 3 5 கொடுத்திருக்காங்க. Bங்கற செட்ல வந்து 2 3 கொடுத்திருக்காங்க. அதுல கீழ மூணு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? A cross B and B cross A. செகண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A cross Bயும் B cross Aவும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. அப்படி ஈக்குவல் இல்லைன்னா ஏங்கிற ரீசன் நம்ம சொல்லணும். தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஷோ தட் த n of A cross B is equal to n of B cross A is equal to n of A into n of B. அப்போ n ofனா நம்பர் ஆஃப் A cross B. A cross Bயில் உள்ள நம்பரும் B cross Aயில் உள்ள நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி ஏல உள்ள நம்பரும் பியில் உள்ள நம்பரும் க்ராஸ் பண்ணால் ஈக்குவலாக வரணும். இந்த மூணு வழி இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து A cross B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏவோட வேல்யூ வந்து 1 3 5, பியோட வேல்யூ வந்து 2 3. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A cross B கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவோட வேல்யூ எடுத்துக்கோங்க 1 3 5 cross பியோட வேல்யூ 2 3. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணோம்னா ஆர்டர்டு பேராக நம்ம எழுதணும். நேற்று பார்த்தோம்னா அதில் வந்து பேராக எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டர்டு பேராக நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து 1க்கு 2, அப்போ 1, 2. இதேமாதிரி அடுத்து 1க்கு 3, அப்போ 1, 3. அதேமாதிரி அடுத்தது 3க்கு 2, 3, 2. அதேமாதிரி 3க்கு 3, 3, 3. அதே மாதிரி 5க்கு எழுதணும்னா 5, 2, 5, 3. இது வந்து A cross B. இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு B cross A போடணும்னா ஃபஸ்ட்டு B எழுதிக்கணும். B cross Aனா ஃபஸ்ட்டு நம்ம B எழுதிக்கணும். பியோட வேல்யூ 2, 3 cross 1 3 5 ஏவோட வேல்யூ. இப்போ இதை நம்ம பண்ணோம்னா 2, 1. அதே மாதிரி 2, 3, 2, 5, 3, 1, 3, 3, 3, 5. ஓகேவா? இப்போ இது வந்து B cross A. இப்போ நம்மளுக்கு வந்து A cross B கண்டுபிடிச்சிட்டோம், B cross A கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross Bயும் B cross Aவும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஏங்கிற ரீசன் நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம A cross B B cross Aன்னு பார்ப்போம். இப்போ இது ரெண்டு ஈக்குவல்னால் இப்போ இங்கே 1, 2 இருக்குது, இங்கே 2, 1 இருக்குது. இதுவே நாட் ஈக்குவல். ஏன்னா இங்கே 1, 2னா இங்கேயும் 1, 2 தான் இருக்கணும். இப்போ இங்கே 1, 3னா இங்கேயும் 1, 3 இருக்கணும். அப்படி இல்லாதனால இது வந்து நாட் ஈக்குவல். ஆர்டர்டு பேர் வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் அது நம்ம ஈக்குவல்னு சொல்லணும். இங்கே ஆர்டர்டு பேரே மாறி இருக்கிறதுனால இது நாட் ஈக்குவல் தான். அதனால் செகண்ட் சப்டிவிஷன் வந்து A cross B not equal to B cross A. ஏன் ரீசன் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ரீசன் எடுத்துக்கணும்னா as 1, 2 not equal to 2, 1. அதே மாதிரி 1, 3 not equal to 3, 1. அவ்வளோதான். இது தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? n of A cross B. அது மாதிரி n of B cross A என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து n of A cross B. நம்ம n of A cross Bனா A cross Bயில் எத்தனை ஆர்டர்டு பேர் இருக்குன்னு சொல்லணும். 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ n of A cross B வந்து 6. அதே மாதிரி n of B cross A. அப்போ B cross A எடுத்தோன்னா எத்தனை வருது? அதுவும் வந்து 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ n of B cross Aவும் 6. இப்போ நம்மளுக்கு n of A எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. n of A இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 இருக்குது. n of B அது மாதிரி 2 இருக்குது. இப்போ n of A is equal to 3, n of B is equal to 2. இப்போது n of A cross n of B. அப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 3 × 2 6.
இப்போ நம்மளுக்கு இது எல்லாமே ஈக்குவலாக தானே இருக்குது. அப்போ n ஆஃப் a cross b ஈக்குவல் டு n ஆஃப் b cross a ஈக்குவல் டு n ஆஃப் a into n ஆஃப் b. Hence proof. புரியுச்சா? என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து a cross bயும் b cross aவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஈக்குவலான்னு கேட்குறாங்க. அதை n ஆஃப் a n ஆஃப் b கண்டுபிடிச்சி அது எல்லாமே ஈக்குவலான்னு நம்ம சொல்லணும். இதான் வந்து எக்ஸாம்பிள் 1.1. இப்போ செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a cross b is equal to நம்ம வந்து ab கொடுத்து a cross b கண்டுபிடிப்போம். இங்கே a cross bயோட வேல்யூவே கொடுத்துட்டாங்க 3,2 3,4 5,2 5,4. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ a cross b is equal to என்ன கொடுத்துருக்காங்க 3,2 3,4 5,2 5,4. இதுலேருந்து இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஏங்கிறது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே ஏக்குள்ளது. பிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட், அப்போ செகண்ட் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே பி உள்ளது. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஆஃப் a cross b. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் a cross bனா அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும், இப்போ ஃபஸ்ட்டில் என்னென்ன இருக்குது 3, இங்கேயும் 3 தான் இருக்குது. அப்போ ஒரே நம்பர் தான், அப்போ 3 மட்டும் இருக்கும். இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ என்ன வரும் 3,5. ஓகே. இப்போ அதே மாதிரி பிக்கு இப்போ பின்னா என்னது செகண்ட் குவாட்ரண்ட். அப்போது செட் ஆஃப் ஆல் second quadrant of a cross b. இதில் செகண்ட் குவாட்ரண்ட்னா b is equal to என்னென்ன வரும் 2 இருக்குது 4 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது 4 இருக்குது. அப்போ 2,4. இப்போ ஏவோட வேல்யூ என்னது a is equal to 3,5. அப்போ 3,5. b equal to 2,4. புரியுதா? இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸாம்பிள் 1.1 எக்ஸாம்பிள் 1.2 பார்த்தோம். நாளைக்கு நம்ம எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். தேங்க்யூ.